அப்பனே புள்ளையரப்பா, முருகப்பெருமானே, சிவபெருமானே, ஐயப்பா சுவாமியே, இப்போ நான் இந்த ஆர்சிபி மட்டும் இன்னைக்கு தோத்துன்னு சாமி. ஆர்சிபி மட்டும் தோத்துட்டாங்கன்னா புள்ளையரப்பா உன்னை 100 தேங்காய் உடையிற புள்ளையரப்பா. இப்போ நான் தோத்தணும். ஆர்சிபி தோத்தணும். முட்டை மந்திரம் எதனா ஒரு மந்திரத்தை வச்சு எப்படின்னா ஆர்சிபி தோத்தணும் சாமி. விக்கெட்டு போட்டு 75க்கு 6 விக்கெட்டு, அவ்வளவுதான். ஆர்சிபி காலி. ஹலோ தம்பி, மேட்ச் பார்த்தியாப்பா? இன்னைக்கு நீங்க தோத்து போனோம். இன்னைக்கு உன்னை கலாயிர நீ கால்றா எறா. ஃபுல் மேட்ச் பார்த்து ஃபோன் பண்றாடா. ஐயோ விக்கெட் வந்துச்சு விளையாடப்பா. விக்கெட் வந்துச்சா? ஐயோ சாமி ஜெயிக்கூடாது. ஆர்சிபி தோத்துறோம். ஐயோ இவன் ஜெயிச்சிட்டான ஓர பேசுவாங்களே. சாமி. ஜுரைல் அடிடா 6 போடு. டேய் பைத்தியாரா பையன், உனே அவுட் சொன்னா போய் மேல ஆட வேண்டியதானே? ஐயோ 4 விக்கெட் வர வந்துச்சு. இப்பதான் வந்து சூப்பரா மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஓடு ஜுரைல் தோத்துறானுங்க. சிஎஸ்கே ஜெயிச்சா கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன் நானு. என் தலைவன் ஜெட்டூர் 6 ஜெயிச்சிட்டானுங்க. ஆர்சிபி அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டெய்லியும் புலரப்பா கும்பிட்டா போதும் போல. ஆர்சிபி தோத்துருவாங்க போல. முட்டை மந்திரம் எதனா வச்சு இந்த சீசன்ல அவனுக்கு தோத்து போகணும். உன் மேலே கூடாது. இனிமேல் தொடர்ச்சியா தோல்வி அந்த ஆர்சிபி என்ன பேச்சு பேசுறான்டா சாமி. 2 மேட்ச் ஜெயிச்சு என்னெல்லாம் பேச்சு பேசுறான். எங்க டீம் ஒரு 5 கப் அடிச்சு டீமை மதிக்கிறாங்களா? உங்களுக்கு தான்டா பனிஷ்மெண்ட். உங்க டீம் தோத்துட்டே போகும். உங்க டீமுக்கு ஒரு முட்டை மந்திரம்.